கைஸ், another வீடியோ. நான் யதார்த்தமாக பார்த்தீங்கன்னா நம்ம ஃபிஷ்ஷஸுக்கு ஃபிஷ் இந்த டேங்க்கில் பார்த்தீங்கன்னா இதில் உள்ள 3 குட்டி நம்மளோட கப்பி குட்டியை காணோம். அதனால் அதை கழுவிட்டேன். இதில் இருந்து 3 குட்டி இருந்துச்சு, 3த்தையுமே விட்டுட்டேன். நம்மளோட சில்வர் கோய் எல்லாத்தையும் மான்ஸ்டர் ஃபிஷ், அது கொஞ்சம் மான்ஸ்டர் ஃபிஷ் தான். ஏன்னா இது பார்த்திங்கன்னா சில்வர் கோயின்னு தமிழில் இங்கிலீஷில் பேர், ஆனால் தமிழுக்கு இதுக்கு வேறு பேர் இருக்குது. இது ஒரு ரிவர் மான்ஸ்டர், ஸ்மால் சைஸ் ரிவர் மான்ஸ்டர். கொஞ்சம் மோசமானது, சின்ன சின்ன பொருட்கள் கடிச்சிடும். அப்புறம் விரட்டிக்கிட்டு முரட்டுத்தனமாக கடிக்க பார்த்துச்சு, நான் தடுத்துட்டேன். அப்புறம் தான் எனக்கு ஒன்று தோணுச்சு, இந்த மாதிரி லைவ் ஃபுட்ஸெல்லாம் கொடுக்கலான்னு சொல்லிட்டு இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் நம்ம லைவ் ஃபுட்டை. இது கொஞ்சம் சின்னமாக இருக்குது, பெருசாக இருக்குது, அதனால் அந்த சின்னதை போட்டு பார்க்கலாம். பார்த்தீங்களா கைஸ், வதக்கணும் வந்துட்டு அதை அள்ளிட்டு போயிடுச்சு. இப்போ பார்த்தீங்களா கைஸ், இது எவ்வளோ அக்ரெசிவ்னஸில் இருக்குன்னு. நம்ம பெரிய ஃபிஷ்ஷுக்கு பார்த்தீங்கன்னா அந்த பெரிஸு போட்டு பார்ப்போம். ஓ மை காட், பிளட் இருக்குது இதில். சரி கைஸ், நம்மளோட இந்த பெரிய மண்புழுவை விட்டு பார்ப்போம். நம்ம பெரிய ஃபிஷ் இருக்கிற இடமா பார்த்து. கைஸ், மௌலி சாப்பிட்டு இருக்கு. அதோட வாயில் கூட எத்தாது கைஸ் மௌலி இருக்கு. உங்களோட பெரிய ஃபிஷ் மட்டும் பார்த்துருச்சுன்னா அது நல்லா சாப்பிடும். கொஞ்சம் பயப்படுது, ராத்திரி நேரம் போட்டோம் சாப்பிட்ருங்க. இப்போ திரும்ப இன்னொரு பெருசு எடுத்துக்கிறேன். இந்த குட்டியில் பெருசு, உங்கள் பெருசுங்க இருக்கிற இடமா பார்த்து போட்டேன். சின்ன தெரிஞ்சவனும் எல்லோரும் கிட்ட வந்துட்டாங்க. அலேக்கா வச்சு சாப்பிட்டு பார்த்து நல்லா இருக்குடா மாப்பிள்ள அவனுக்கு கத்திட்டு ஓடுறான். சாப்பிடுவாங்க. இப்போ வந்து சாப்பிட்லாங்கனாலும் பார்த்துக்குவோம், இல்லாட்டி நம்ம ஒரு தொட்டி ஒன்று செஞ்சு அதுக்குள்ளார விட்டுச்சுலாம். ஒன்று இருக்கு, இந்த புறாக கூட போட்டுக்கலாம். இங்கே இத்த தண்டியெல்லாம் சாப்பிட மாட்டாங்க போல காஷ். இது கொஞ்சம் சின்ன புள்ளதே. அதிகமாக இல்லை மாதிரி இருக்குது சின்னதெல்லாம். சின்னதை கொஞ்சம் அதிகமாக இருக்கும் போல். இந்த புழுவையும் ஃபீட் பண்ணிடலாம். அப்பையில் மட்டும் ஒரு ஃபிஷ் சாப்பிட்டுட்டு போச்சு. அதுக்கப்புறம் வேறு எந்த மீனுமே சாப்பிடல. அதனால் இந்த பக்கம் உள்ள ஃபிஷ்ஷஸ்லாம் நம்ம இந்த பக்கம் கொஞ்சம் விரட்டி விட்டுக்கலாம். பம்பிங் பண்ணுற டியூப் எடுத்துக்கிட்டேன், சிங்கடி ஆட்டிக்கிட்டு இருந்தேன். எப்படியோ சாப்பிடுமேனு பார்த்தா ஒரு பேர் கூட சாப்பிடும். இந்த பெருசு போயிடுச்சுன்னா கூட பெருசுவே நல்லா சாப்பிடும். சாப்பிட்டுருச்சு கைஸ், சாப்பிட்டுருச்சு. மை காட், பாதி தூரம் உள்ளார வாய்க்குள்ளார போயிடுச்சு. எஜ்ஜை பிடிக்க போகுது காய்ஸ், எஜ்ஜை பிடிக்க போகுது. நல்லா புரட்டி சாப்பிடுது காய்ஸ், புரட்டி போட்டு. நம்ம ஷார்க் கொஞ்சம் சைஸ் ஆகிருக்கு. இன்னும் காய்ஸ் மௌலி சாப்பிடுது. யாருங்க காய்ஸ் குட்டி குட்டியாக கச்சு கச்சு சாப்பிடுது மௌலி. பெருசு அங்கிட்டு வெற்றி விடலாங்க. சத்தியமாக பெருசுக்குதே அறிவு இல்லையா என்னாச்சுன்னு தெரியல காய்ஸ். பெருசு மெயினாக சாப்பிடணும். இங்கே சின்னதே கொஞ்சம் கஷ்டப்படுது வாய்க்குள்ளார் போலங்கிறனால. ஒன்று ஒன்றா ட்ரையல் பார்த்துக்கிருக்கு கைஸ்.
பாருங்கள் கைஸ். அதான் இன்னையோட நல்லா வல்லுக்குன்னு சாப்பிட்றோம். என்னாச்சும் வாயில் எதுவும் மாட்டிக்கிச்சா தெரியுதா கைஸ்? யாரும் இதெல்லாம் மாட்டிக்கிச்சோ? தனியாக வச்சு சாப்பிட ஆசைப்படுது, அது மட்டும் ஒத்தாளா? அங்கே இருங்க, பெருசு அதை விட டபுள் மடங்கு மீன் தண்ணி இருக்குது. அது சாப்பிட ட்ரை பண்ணுறான் நான் நம்பி. இங்கே ஒருத்தர் சாப்பிட்டு இருந்தேனே, சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க போல. அந்த அதிர்றாங்க இவன் சாப்பிட்டு முடிக்க மாட்டேன் போலே. டக்குன்னு சாப்பிட்றாடே, செத்து இது தொலைஞ்சிட விக்கி கொண்டு. இங்கேருந்து இன்னொரு சின்னது எங்கள் கைஸ். அது சரி, அதான் நம்ம நெட்டை வச்சு பிடிச்சிடலாம் கைஸ். காலையிலேருந்து இந்த கொசு போட்ட குட்டியை பிடிச்சி தந்தேன் கைஸ். அழகாக இருக்குதுல்ல கைஸ். இதை ட்ரை மாமா ஃபீட் பண்ணுவோமா கைஸ்? பாருங்க கைஸ், இந்த ட்ரை மாமா ஃபீட் பண்ணிடுறதுக்கு நம்ம தர கார்லாம் வலிக்குது. சும்மா சூடாக இருக்குது தர. வெந்து 60 வே ஆயிரும் ட்ரை மாமா மாதிரி. நெட்டை தூக்கி போட்டேன். ஆனால் என்ன, இங்கே ஒருத்தர் சாப்பிட முடியாமல் சாப்பிட்டுக்கிறீங்க. அதே எனக்கு சத்தியமாக ஒன்று கூட புரியல கைஸ். மாட்டிக்கிச்சா இல்லைவனா துப்ப முடியலையா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணுறதுக்கா நெட்டை வச்சு பிடிச்சிடலாமேன்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணால் நெட்லேயே மாட்டான் போல. இவன் உங்களுக்கு அமைக்கிறேன். எங்கே போனியா? அது மட்டும் தனியாக தெரிவானே எங்கிட்ட இருந்தாலும். இந்த இருக்காங்க. நீ சட்டுன்னு அப்படியே அல்ல போகிறேன். இது கொஞ்சம் வேஸ்ட். நம்மளோட ப்ரீடிங் நெட்டை வச்சு பிடிச்சிடலாம் கைஸ். இப்போ பாருங்கள் கைஸ் எப்படி பிடிக்கிறேன்னா, ப்ரீடிங் நெட்டை கையில் எடுத்துட்டேன். தனித்துவமாக தெரிவானே, ஆளே காணுமே. இந்த இருக்காப்புல தம்பி. இங்கே ஓடிட்டாங்க. கேப் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அதெல்லாம் தெரிஞ்சு ஓடுறாங்க. இப்போ நம்மளோட இந்த நெட்டை வச்சு தான் முடிக்க போகிறோம். அவன் எங்கிட்ட இருக்கான் காய்ஸ்? நம்மளோட அந்த பெரிய ஃபிஷ் கிட்ட ஒரு புழு இருக்குது பார்த்தீங்களா, அதை பெரிய ஃபிஷ் சாப்பிட்ருச்சு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது கைஸ். சரி, அவங்க சாப்பிட்றாங்க. வாயில் மாட்டிக்கிருக்கவனை தான் பார்க்கணும். ஆளே காணுமே கைஸ். காய்ஸ் எங்கவே காணுமே. ஒரு ஃபிஷ்ஷாக பார்த்துட்டு வரலாம். சரி, ஓகே காய்ஸ், சாப்பிட்டுட்டான்னு நினைக்கிறேன். ரொம்ப சந்தோஷம். சரி, இப்போ அவனோட இன்னொரு மண்புழு அதாவது எத்துவான். ஆமாம், பிடிச்சிட்டேன். ஓகே காய்ஸ், சாப்பிட்டாங்க. அப்படியே ஒரு ஆளை ஃபுட்டை போட்டு விட்ருவோம். கொஞ்சோண்டு போடலாம். நைட் டைம்லேயும் போடுவேன், காலையில் போடுவேன், சாயந்தரம் போடுவேன், மத்தியானம் போடுவேன். காலையில் போட மறந்ததுனால சாயந்தரம் இப்போ போட போகிறோம். ஏன்னா காலையில் இன்றைக்கி திருப்பத்தூர் தேரோட்டம், அதனால் காலையில் கொஞ்சம் வேலையாக இருந்துச்சு. நம்மளோட ஸ்பெஷல் ஃபுட்டு தான் கொஞ்சம் போட போகிறோம். கொஞ்சம் ஸ்பெஷலில் கொஞ்சம், நார்மலில் கொஞ்சம் அப்படின்னு போட போகிறோம். ஸ்பெஷல் வேறு கம்மியாகிட்டே போகுது. கொஞ்சம் தான் வாய்ஸ் போட்டிருக்கேன். கேமராவில் விழுகுதா என்னன்னு தெரியல.
எவனுமே பார்க்கலையோ. அப்புறம் இது விஷங்கிரா நிறையா யூடியூபர்ஸ்லாம் அந்த ஃபுட்டெல்லாம், ஆனால் ஹெல்த்தியாக மாதிரி தான் தெரியுது. ஆனால் இதெல்லாம் நான் தான் இதுதான் நானும் போடுவேன். ஒரு நாளைக்கு ஒரு கரண்டி அளவுக்காவது போடுவேன். முன்னாடி பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட 60 ஃபிஷ்ஷஸ்க்கு மேலேயே இருந்தது. 63க்கும் மேலக்க இருந்தது. எல்லாத்துக்கும் ப்ராப்பராக நான் அட்டண்டன்ஸ் போட்டு வச்சுருப்பேன் காய்ஸ். ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் எத்தனை இருக்குது, எத்தனை செத்துச்சு, நம்மளோட பக்கெட்ஸில் எத்தனை இருக்குது, இதெல்லாம் ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சுருப்பேன். இப்போ நம்மக்கிட்ட 30 சம்திங் இருக்குது. நம்மளோட மற்ற சில்வர் ஃபிஷ், தமிழில் இதுக்கு வேறு பெயர், இதுக்கு கெண்டைன்னு சொல்லுவாள் தமிழில். நம்மளோட சில்வர் ஃபிஷ் பார்த்திங்கன்னா அதுவும் செஞ்சு சாப்பிடுது, நம்மளோட கெண்டையும். நீங்கள் கேட்பீங்க, கெண்டையெல்லாம் எப்படி ப்ரோ 2 மாதமாக வளர்க்குறீங்க, அதெல்லாம் செத்துருமே ப்ரோ ஒரே நாள்லேயே அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க. இதுக்கெல்லாம் டெக்னிக் தான் காய்ஸ், நம்ம வளர்க்குற விதத்தை பொறுத்து தான் காய்ஸ். இப்போ நம்மக்கிட்ட 12 இருக்குது, 13 இருந்தது நம்மக்கிட்டக்கா. 1 ஜம்ப் ஆயிடுச்சு காய்ஸ், மற்றபடி ஒன்றும் இல்லை. ஒரு ஜம்ப் ஆகி கருவடாயிடுச்சு. சரி, அடுத்த வீடியோ உங்களுக்கு பார்க்கணுன்னா நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கூட மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.